வணக்கம் மக்களே! இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன குக்கிங் டிப் தான் சொல்லப் போறோம். இந்த குக்கிங் டிப் வந்து கண்டிப்பா குக்கிங் எக்ஸ்பர்டைஸ்க்கு கிடையாது. ஆ ஆனா பிகினர்ஸ் லெவல் குக்கிங்க்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த குக்கிங் டிப் வந்து எதுக்குன்னா, பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது, பொட்டேட்டோ வந்து கிரிஸ்பியா வரணும்னா என்ன பண்ணணும்? சில டைம் நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது, அந்த பொட்டேட்டோ வந்து பாத்திரம் அடி பிடிச்சிரும். ஆனா சில டைம் பார்த்தீங்கன்னா, அது வந்து கிரிஸ்பியா நல்லா நம்ம நெனச்ச மாரி பொட்டேட்டோ ஃப்ரை கிரிஸ்பியா வரும். அது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ, இந்த மாரி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து கிரிஸ்பியா வரணும்னா, என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நான் பாத்திரத்தில எண்ணெய் ஊத்தின உடனே, அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம பொட்டேட்டோவ போடணும். அப்புறம் அத கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து அத மூடிட்டு, திரும்பி ஒரு கிளறிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி அத வந்து ஃப்ரை ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த மாரி பண்ணும்போது, உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா கிரிஸ்பியா வரும். அண்ட் அது டேஸ்டியாவும் இருக்கும். இதில என்ன குக்கிங் டிப்ன்னு பார்க்குறீங்களா? சம்டைம்ஸ் அந்த எண்ணெய் சூடாவறதுக்கு முன்னாடி நம்ம பொட்டேட்டோவ போட்டுட்டோம்னா, அது வந்து பாத்திரத்தில அடிபிடிக்க சான்சஸ் இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். அப்படி அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம் மக்களே!